அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னோடி விவசாயி திரு அனிதா அம்மா அவங்களோட தென்னந்தோப்புக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சூரிய மின்சக்தி உதவியோட நீர் பாசனத்தை வந்து வச்சுருக்காங்க. அம்மா இப்போ சொல்லுங்கம்மா, இந்த இடங்கள்ல யாருமே செய்யாத ஒரு விஷயத்த வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இது உங்களுக்கு பற்றி எப்படி தோணுச்சுங்கம்மா? அதை பற்றி சொல்லுங்க. எங்களுக்கு கரண்ட் வந்து நிறைய ஓவராக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போந்தான் திடீர்னு நினச்சோம், ஏன்னா நிறைய இடத்துல சூரிய மின்சக்தினால இதாகுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்களா. அப்போ சரி நம்மளும் செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்டோம், 3 டிபார்ட்மெண்ட்டில் கேட்டோம். அவங்க சரி ஓகே செய்து தரலாம் அப்படின்னு செய்து தந்தாங்க. இப்போ இது இன்ஸ்டால் பண்ணி எவ்வளோ நாளுங்கம்மா ஆகுது? எனக்கு வச்சு ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே. 3-4 இப்போ இதுக்கு நீங்கள் எவ்வளோ தொகையை செலுத்துனீங்க? கவர்மெண்ட் வந்து இதுக்கு எவ்வளோ தொகைமா கொடுத்தாங்க? நாங்கள் வந்து இதுக்கு வந்து 70,000 ரூபா கொடுத்தோம். அப்புறம் மீதி கவர்மெண்ட்டுக்கு மானியத்தில் தான் எங்களுக்கு கிடச்சி. மானியத்தில். ஆமாம். இப்போது இதனால் உங்களுக்கு என்னென்ன பயன்கள்லாமா கிடைக்குது? இதனால எனக்கு ஃபஸ்ட்டு கரண்ட்டு சேவ் ஆகுது. சரியா, எனக்கு வந்து இல்லைன்னா இப்போ அந்த வெயில் டைம்லலாம் எனக்கு 2000-3000க்கு மேலே ஆகும். ஏன்னா எனக்கு தோப்பு நிறைய இருக்கிறதுனால இப்போ வந்து எனக்கு தண்ணிக்கு கரண்ட்டு கட்டணம் தான். அது இல்லாமல் எல்லா மரத்துக்கும் எனக்கு தண்ணி பார்க்கறதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி கிடைக்குது. இது வந்து வெயில் டைம்லனாலும் சரி, நல்ல ஷேடோ இதாக நேரத்துலையும் எனக்கு தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது. நல்லா நீட்டாக. இப்போ நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க. இது மூலியமாக இந்த பக்கத்தில் உள்ள விவசாயிகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கம்மா? நான் என்ன சொல்லுவேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நல்ல பிரயோஜனமாக இருக்குது. கரண்ட்டு சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் இதனால எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிறதுனால நமக்கு செலவு குறைவாகுது. இது வரைக்கும் எனக்கு வச்சு இவ்வளோ வருஷம் எந்த ஒரு ஃபால்ட்டிங்கும் ஆகலை. நல்லா நீட்டாக ஓடிட்டு இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. தண்ணி மட்டும் வெட்டி பாய்ச்சிட்டே இருந்தால் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாரும் கொண்டுட்டு வரலாம், செய்யலாம். இந்த சோலார் பம்பை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த சூரிய மின்சக்தி நீர்ப்பாசனம் வச்சுருக்கீங்களாம்மா? இதுக்கு எந்த அளவான மோட்டர்லாம் பயன்படுத்துவீங்கம்மா? இதுக்கு வந்து 5 HP மோட்டர் வச்சுருக்கேன். 5 HP மோட்டரு 300 அடி பீஸில். இப்போ வந்து பெரும்பாலும் மழை பெஞ்சா வந்து மேகங்கள்லாம் மரத்துடும் சூரிய ஒளியெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்கல்லம்மா. அந்த மாதிரி டைம்களில் வந்து நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க? அந்த டைம்லேயும் இது ஒர்க் ஆகும். ஸோ காலையில் ஒரு 9-10 மணிக்கெல்லாம் சூரியன் உதய நேரம் ஸ்டார்ட் ஆகுது. 5 மணி வரைக்கும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது, தண்ணி வரும். இதே நேரம் மழை டைம்லையும் மேகம் மறைச்சிட்டு இருக்க நேரமும் அதே மாதிரி தண்ணி வரும். சரிங்க. சரி, நன்றிங்கம்மா.